அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. திருச்சட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து வாழ்வோம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 19 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். திருச்சட்டத்தின் சாரம் இறை அன்பிலும் முழுமையான மனிதாபிமானத்திலும் அடங்கியுள்ளது என்பது குறித்து ஆண்டவருக்கும் அவரது சமகாலத்து சமய தலைவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு கிடையாது. இருப்பினும் ஆண்டவர் போக்கு திருச்சட்டத்திற்கு முரண்பட்டது என்ற கருத்து வளர்ந்ததற்கு பல காரணம் இருந்திருக்க வேண்டும். அவற்றை காண விளைவோம். அவர் ஓய்வு நாளில் நலமளிக்கும் பழக்கத்தை வலிந்து மேற்கொண்டு ஓய்வு நாளை கடைபிடிப்பது ஒரு சமய சடங்கு அல்ல, அது மனித விடுதலையின் நிலையான சின்னம் என வாதிட்டு வந்தார். மணவிலக்கு சட்டத்திற்கு அவர் மறு விளக்கம் அளித்து அது ஆண்களுக்குரிய சலுகை அல்ல, ஆண் ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் சட்டம் என்று கூறி மணவிலக்கு இறை திட்டத்துக்கு முரண்பட்டது என சாடினார். உண்மையான மனிதநேயம் இன வரம்புகளை கடந்தது. பதிலுக்கு பதில் செய்து பழி தீர்க்கும் மரபை அவர் தண்டித்தார். அன்பார்ந்தவர்களே, முதலில் நாம் மனிதர்களாய் இருக்க வேண்டும், பிறகுதான் குடிமக்களாய் இருக்க வேண்டும். சட்டத்தை மதிக்க கற்பதை விட மனித நேயத்தை மதிக்க கற்பது தலையானது என்று புகழ்பெற்ற எழுத்தாளர் பொருளாதார தந்தை S.D. தோரா கூறுவார். ஆனால் நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் தலைகீழாக நடந்து வருகிறது. சென்னையில் வில்லிவாக்கம் அருகில் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார்கள். அங்கு சாலை வசதி விரிவுபடுத்தின. சட்ட விதிப்படி 4 வழி சாலை அருகில் குடிசை இருக்கக்கூடாது என்பதற்காக ஊரையே முற்றிலுமாக காலி செய்த நிகழ்வை நாம் அறிந்திருப்போம். இதுபோன்ற பல நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கின்றன. மனிதநேயம் எங்கே? இதே கேள்விக்கு விடையைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தருகிறார். பழைய ஏற்பாட்டில் மிக சிறந்த பகுதியாக கருதப்பட்டது ஐநூல். இப்பகுதியை இஸ்ரேல் மக்கள் தோரா அல்லது சட்டம் என்று கருதினர். அதாவது தங்கள் வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை கடவுள் மோசே வழியாக தங்களுக்கு அளித்தார் என்பதை மக்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆழ்ந்த மரியாதையுடன் இச்சட்டங்களையும் கடைபிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தம் மலைப்பொழிவில் யூத சட்டத்தை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் இயேசு ஒரு கொள்கை அறிவிப்பு செய்கிறார். அதாவது பல்லாண்டுகள் பழக்கத்தில் இருந்த சட்டத்திற்கு தாம் நிறைவு தந்து அதற்கு ஒரு புதிய உட்கருத்தை ஏற்படுத்த போவதாக அறிவிக்கிறார். இயேசு பழைய சட்டங்களை எந்த வகையிலும் அழிக்க வரவில்லை, ஏனெனில் அவை கடவுளால் வழங்கப்பட்டவை. ஆனால் அவற்றுக்கு ஒரு பரந்த விரிந்த பார்வையை தரப்போவதாகவும் புதிய சவால்களை அவற்றில் புகுத்தி ஒரு புரட்சிகரமான வாழ்வு முறையை மக்களுக்கு அளிக்கப் போவதாகவும் இயேசு அறைகூவல் விடுக்கின்றார். திருச்சட்டத்தை அளிப்பதற்காக இயேசு இந்த உலகிற்கு வரவில்லை, மாறாக திருச்சட்டத்தை நிறைவு செய்வதற்காகவே இந்த உலகிற்கு வந்ததாக இயேசு சொல்கிறார். எந்த ஒரு கோட்பாடும் முழுமையாக உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அதனை நாம் நமது அனுபவத்தில் முழுமையாக புரிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் திருச்சட்டம் என்கிற மோசேயின் சட்டத்தினை கடவுள் கொடுத்திருந்தால் அதனுடைய முழுமையான புரிதல் அதனை விளக்கக்கூடிய பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இல்லை. அவர்கள் அதனை தவறாகத்தான் மக்களுக்கு போதித்தார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை போதிக்கவில்லை என்பதை காட்டிலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இயேசு அந்த புரிதலை தனது போதனையின் மூலமாக முழுமைப்படுத்துகிறார். அந்த முழுமை உண்மை என பரிசேயர்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருச்சட்டம் பற்றி இயேசுவின் முழுமையான விளக்கம் இதுதான். நாம் எதை செய்தாலும் கடவுளின் பார்வையில் இருந்து செய்ய வேண்டும், அவரின் திருவுளத்திற்கு ஏற்றதா என்று ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதை செய்தால் நாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்பதாக அர்த்தம் என்பது இயேசுவின் விளக்கம். அடிபட்டு கிடக்கிற மனிதன் தேவை நிறைவேற்றுவது சரியா, அவனை விட்டுவிட்டு கடவுளுக்கு பலி செலுத்துவது சரியா என்ற கேள்விக்கு நிச்சயம் அனைவரின் பதில் அடிபட்டு கிடக்கிற மனிதன் தேவை பூர்த்தி செய்வது என்பதுதான் இருக்கும். அதுதான் கடவுளின் பார்வையில் சரியானதாகவும் இருக்கும். அதை இயேசு செய்வதற்கு அழைக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். திருச்சட்டத்தின் அர்த்தத்தை புரிந்து வாழ்கின்றேனா?
மனிதநேய செயல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? முன்மாதிரியான போதனை நான் பிறருக்கு வழங்குகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் அர்த்தத்தை புரிந்து வாழவும், மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், முன்மாதிரியான போதனை பிறருக்கு வழங்கவும் அருள்தாரும். ஆமென்.